Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக புரியும். லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னா ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன், பாயிண்டர் ஒன்று இருக்கும், டேட்டா எலமெண்ட் ஒன்று இருக்கும், அதை தான் நம்ம லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன்னோட ஒன்று, ஒரு எலமெண்ட்டோட இன்னொரு எலமெண்ட் லிங்காக இருக்கிறது. ஓகேவா? இதை தான் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடக்கும் லிஸ்ட்லன்னு கேட்டிங்க அப்படின்னா, நோட்ஸ் வந்து ஒன்னடுத்து ஒன்றா இருக்கும். பட் எப்படி இருக்காது அப்படின்னா ஒட்டி ஒட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். அதாவது ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு நோடுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டு பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். இங்கே அந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னு அர்த்தம் அப்படின்னா, ஒன்று டேட்டா எலமெண்ட், இன்னொன்று நெக்ஸ்ட் பாயிண்டர். இந்த டேட்டா எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த நோட பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? பாயிண்ட் பண்றப்ப இந்த பாயிண்டர்ல என்ன ஸ்டோர் ஆகும்னா நெக்ஸ்ட் நம்மகிட்ட என்ன நோடு இருக்கோ அந்த நோடோட அட்ரஸ் என்னவோ அது நமக்கு இந்த பாயிண்டர்ல ஸ்டோர் ஆகும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நெக்ஸ்ட் பாயிண்டர்னு சொல்றோம். ஓகே, லாஸ்ட் நோடா இருக்கு ஒரு செல் அப்படின்னா அதை நல் பாயிண்டர்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க வந்து என்ன ஆகாது அப்படின்னா எதையுமே லாஸ்ட் நோடு வந்து பாயிண்ட் பண்ணாது. ஓகேவா? நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, A1 A2 A3 A4ன்றது நோடு. இது லாஸ்ட் நோடுனால நல் நோடு, அதனால இன்டூ மார்க் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் டேட்டா எலமெண்ட் வந்து இந்த A1, இது யாரை பாயிண்ட் பண்ணுது, நெக்ஸ்ட் நோடு யாரோ அவங்கள பாயிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன, இந்த நோடு, இந்த நோடோட பாயிண்டர் எங்க பாயிண்ட் பண்ணும், நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். இந்த மாதிரி தான் நமக்கு எப்படி இருக்கும்னா லிங்க்டு லிஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்க, வேல்யூஸ் வச்சு நம்மளுடைய லிங்க்டு லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு A1 A2 A3 A4 A5ன்னு 5 நோட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நோடுக்கு அட்ரஸ் இருக்கு. A1க்கு 1000, A2க்கு 800, A3க்கு 700, A4க்கு 600, A5க்கு 500. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இந்த பாயிண்டர் நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். பாயிண்ட் பண்றப்ப அந்த நோடோட அட்ரஸ் என்னவோ அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது என்ன நோட பாயிண்ட் பண்ணுது, A2 பாயிண்ட் பண்ணுது. அந்த A2ஓட அட்ரஸ் 800, அந்த 800 இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த நோடு என்ன பண்ணுது, A2 A3 பாயிண்ட் பண்ணுது. இந்த A3ஓட அட்ரஸ் 700, ஸோ 700 அது ஸ்டோர் பண்ணிக்கும். இங்க பாருங்க, A3 A4 பாயிண்ட் பண்ணுது. A4ஓட அட்ரஸ் 600, அந்த 600 எங்க ஸ்டோர் ஆயிக்கும், இந்த A3 பாயிண்டர்ல ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேவா? லாஸ்டா A4 A5 பாயிண்ட் பண்ணுது. A5ஓட அட்ரஸ் 500, இந்த 500 எங்க ஸ்டோர் பண்ணிக்கும், இந்த A4 பாயிண்ட் பண்ற பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இப்படி தான் என்னோட லிஸ்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெமரி லொகேஷன்லாம் ஸ்டோர் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பாயிண்டரை பொறுத்து தான் நம்மளுடைய அட்ரஸ் வந்து எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியும். இதுக்கு பேர் தான் நம்ம லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றோம். இதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் இருக்கு. நமக்கு என்னெல்லாம் லிங்க்டு லிஸ்ட்னு பார்த்தோம்னா சிங்லி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக் கொஸ்டின். ஓகேங்களா? மூணையுமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.